நமது நோக்கமே வாழ்வில் அமைதி. இந்த அமைதி என்ற இந்த வார்த்தை எந்த மனிதனும் சொல்லாத நேரமும் இல்லை, சொல்லாத மனிதனும் இல்லை. எந்த ஒரு பிரச்சனைக்கும் இந்த அமைதி என்ற சொல் வந்துடும். ஒரு பிரச்சனை நம்மளை தாக்கும்போது 4 பேர் சொல்கிற வார்த்தையும் அமைதியாயிரு, சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாமளும் மற்றவங்கிட்ட இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம், அமைதியாயிரு. ஆனால் இந்த அமைதி என்ற சொல் எல்லா மனிதனும் பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனால் அமைதியாக இருக்க முடியுமா? எது அமைதி? அந்த இடத்துல யாரும் பெரும்பாலும் ஆராய்ச்சி பண்ணுறதில்ல. அமைதினா சும்மா உட்காந்துருக்கிறது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். இப்போ கடல் எடுத்துக்கிறோமோ, அலைகள் ஆர்ப்பரித்து வருது. இந்த கடலை நம்ம எப்படி சொல்லுவோம்? இது அமைதியான கடல் அப்படின்னா சொல்லுவோம்? இல்லை, இந்த கடல் அலைகள் நிரம்பி அது ஆர்ப்பரிக்குது, இது அடங்காத கடல், இதை அலை பாய்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதே சில கடல் பகுதியில் சில இடங்களில் பார்த்திங்கன்னா அலை இல்லாமல் அமைதியாக இருக்கும், லேசான அலை இருக்கும். அப்படியே சில இடங்களில் இருக்கும். சில கடல் பகுதி பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது, சின்ன அலைகள் கூட இருக்காது, ஆனால் ஒரு நுட்பமான அலைகள் இருக்கும். ஆனால் அமைதியான கடல் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த கடல் பகுதி நிலை இருக்கும். அப்போ ஆர்ப்பரிக்கிற அலைகள் கடலும் நம்ம கண்ணுக்கு பார்த்துருக்கோம், அமைதியான கடலையும் பார்த்துருக்கோம். இதே போல தான் மனிதனின் மனம், அந்த அலை ஆர்ப்பரித்து கொண்டே இருக்கும். அங்கே அமைதிக்கு இடமில்லாத மாதிரி வேகம், மனதின் வேகம் அதிகமாக இருக்கிற இடத்துல அமைதியை கொண்டு வர்றது கொஞ்சம் சிரமம். சில மனிதன் மனதை ஒரு சமநிலையில் அதே நேரத்தில் ஆர்ப்பரித்தும் ஒரு சமநிலையும் மாறி மாறி இயங்குவான். அந்த மாதிரி மனிதன்கிட்ட கொஞ்சம் நாம் அந்த அமைதியை கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யலாம். மனம் நமது கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்ற அந்த உறுதி இருக்கிறவங்க அமைதியை நெருங்கிடுவாங்க. அந்த அமைதி எது அமைதி என்ற நிலை உணர்வதற்கு தயாராகிடுவாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு சாத்தியமானதாக அது ஆகிடும். இந்த எண்ணங்களின் எழுச்சி சீக்கிரம் முடிக்கணும், சீக்கிரம் அனுபவிக்கணும் என்ற அந்த வேகம், இதுதான் ஆர்ப்பரிக்கிற அலைகள். உடல் ஒத்துழைக்காது, மனம் மட்டும் அலையின் வேகம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால தான் அவங்க மன அழுத்தத்துக்கு, அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாயிடுவாங்க. ஏன்னா இந்த வேகத்துக்கு உடல் வேகம் குறைவாக இருக்கும். அப்போ உடலை இழுக்க பார்க்கும் அந்த அலை. உடல் பலவீனமாக இருக்கும் பொழுது அந்த ஆசைகளை அனுபவிக்க முடியாது போகும் பொழுது அங்கே அமைதி இருக்காது, அமைதி குறைஞ்சிரும். அப்போ ஒரு துன்பம் வரும்போது அப்போ அவங்களே என்ன பண்ணுவாங்க? மீண்டும் அமைதியை நாம் தேட முற்படுவாங்க. அந்த அலைகள் குறையும் போது தான், அந்த எண்ணத்தின் வேகம் குறையும் போது அடுத்த நிலை அமைதி நிலை.
இப்போ அமைதி வெளியில் இல்லை என்பது அப்போ தான் உணர்வாங்க. அமைதி நமக்குள்ளே இருக்குது, இந்த எண்ண ஓட்டங்கள் அந்த அமைதியை குலைக்குது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவாங்க. தியானத்தில் நம்ம அமைதியாக உட்காடுறோம், அமைதியாக உட்காரு அப்படின்னு சொன்னால் முடியுமா அப்படின்னா எண்ண அலைகள் விடாது. ஆனால் ஒரு மனிதன் பரபரப்பான ஒரு சூழ்நிலை இருக்குது நகரத்தில், அந்த மாதிரி ஒரு சத்தம் இருக்கிற இடம், நகரத்தில் சப்தங்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல கண்ணை மூடி உட்காந்துருக்குறான் அப்படின்னா இவனுடைய எண்ண அலைகளும் அந்த வெளியில் இருக்கிற சுற்றுப்புற சூழல்களுடைய அலைகளும் சேர்ந்து அமைதி நிலைக்கு கொண்டு போக விடாது. ஏன்னா அவன் ஒவ்வொரு பொருளையும் பார்த்தாலே அவனுக்கு அந்த காட்சி வரும், சிந்தனை வரும், பழகியிருப்பான். அதே மாதிரி எண்ணங்களில் ஒரு எண்ணம் வருது அப்படின்னா அது காட்சியாக மாறத்தான் துடிக்கும். மூளையில் போய் மோதி அந்த எண்ணம் காட்சியாக மாறும்போது அது உள்ளுக்குள்ளே ஒரு சினிமாவை பார்க்குற மாதிரி அவன் மாறிடுவான். எனக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ ஓடுது சார், ஏதோ காட்சிகளாக தெரியுது அப்படின்னா உள்ள ஒரு தியேட்டர் இருக்குது, மூளையில் அந்த காட்சி காட்டும். அப்போ தூக்கத்துலேயும் அந்த காட்சி தெரியும், கண் விழிச்சாலும் அந்த காட்சிகள் ஓடிக்கொண்டே இருக்கும். உடலை இயக்கும் பொழுது அந்த காட்சி மறைஞ்சிரும். ஏன்னா உடலும் எண்ணமும் சேர்ந்து இயங்கும் பொழுது, அப்போ ஒரு இயக்கத்துக்கு வரும்போது மற்ற காட்சிகள் மறைஞ்சிரும். நம்ம எந்த எண்ணத்தை செயல்படுத்தணும்னு நினைக்கிறோமோ அது காட்சிக்கு பதிலாக செயலாக வந்துடுது. அப்போ அது நமக்கு துன்பமாக தெரியாது. உடலை இயக்காத பொழுது அது காட்சியாக வரும்போது நமக்கு அது தொல்லையாகவோ துன்பமாகவோ தெரிய வரும். அப்போ சூழலும் நம்ம தியானத்திற்கு ஒரு காரணம்.